ஸ்டார்ட். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சரி, அதனால இன்னைக்கு நாங்கள் வீடியோ வந்து பிரியாணி வீடியோ பண்ணுறோம், பாருங்க. பின்னாடி எதுவும் மசாலா எதுவும் கூட்டிச்சு நினைக்கிறேன். இல்லை லெமனை நசுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. அதனால வேறு எதுவும் இல்லை. 100 கிலோ தான் வெயிட்டு, லைட்டாக தான் நசுங்கிருக்கேன் லெமன், மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? சின்னதாங்க அது நசுக்கிட்டாரு. சரி, ஓகே, நாங்கள் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது பிரியாணி பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது, செய்ய ஸ்டார்ட் பண்ணால் ஓகே. தக்காளி எவ்வளோ போடுறேன், வெங்காயம் எவ்வளோ போடுறேன், எதுவுமே சொல்ல நீ கூட கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து 1/2 கிலோ, வெங்காயம் வந்து 3/4 கிலோ போட்டேன். சரியா? நான் இது கட் பண்ணின்னு இருக்கேன், நீ வெட்டியா உட்காந்து பேசினுக்கிற. கொத்தமல்லிலாம் வச்சு இருந்தது பிச்சு வைக்கலாம்ல. என்னோட ஸ்லோவாக தான் கட் பண்ணுறேன். நீ கட் பண்ணி பார்க்கலாம். அவர் எப்படி தெரியுமா கட் பண்ணுவாரு? அப்படிதான் கட் பண்ணுவாரு. நான் இப்படி கட் பண்ணுவேன், இப்படிதான் கட் பண்ணணும். இந்த பிரியாணி வீடியோ வந்து நான் ஈஸின்னு நினச்சேன். ஆனால் புதினா கொத்தமல்லி ஆயிரத்துக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. என்ன பேசிக்கினே ஆஞ்சினுக்குற? இது கொத்தமல்லி எவ்வளோ ஆயிடும்னு கேட்டேன் நான். ஏன் உனக்கு தெரியாதா? ஒரு கட்டு ஃபுல்லா இருக்கு, எவ்வளவுதான் ஆயிருது? அல்ல பாதி ஆயி. பாதி ஆயா? கொத்தமல்லி போய் அசிங்கமா பேசுற. நீ தான் சொன்ன. பிச்சு போடு, பாதி பிச்சு போடு. சரி. ஒரு வீடியோ எப்படி டீசெண்டா பேசணும்னு தெரியாது. ஆமா, இவரு ரொம்ப டீசெண்டா பேசுவாரு. மூஞ்சாலையும் பாரு. நீங்க பாருங்க, இப்படிதான் ஆய்வாங்களா? இப்படிதான் பிச்சு போடுவாங்க? அப்படி கேளு. வீரு, இத கழட்டுவோம். இந்த கயிறை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இப்படி வச்சு இதுல போட்டுரு. கையில எடுத்து டக்கு டக்குன்னு இப்படி பிச்சு போடணும். எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கையில எடுக்கிறேன்? அப்படியே பிச்சு போடு. அழகா அப்படியே பிச்சு போடுறேன், அந்த மாதிரி பிச்சு போடு. பிச்சு பிச்சு குப்பையா போட்டுக்குது, தட்டுல போடும் பார்த்தா. இதுல வேற மேடம் என்ன சொல்றாங்க? என்ன ரொம்ப பண்ற நீ? மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க பாரு. நீ போட்டுதான் அது என் மேல பைப் போடுற. போடல, அங்க அங்க பாரு. ஐயோ, என்னாச்சு? இதெல்லாம் என்ன? கொத்தமல்லி. இதெல்லாம் என்ன? அதெல்லாம் ரேட் விக்குது இங்க பாருங்க. 3 கட்டு 10 ரூபாய். 3 கட்டு 10 ரூபாய். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பி. டைட்டர் என்ன? சிலிண்டர் ஆன் பண்ணல. சும்மா சும்மா. ஓகே, நாளைக்கு புது லைட் வாங்கிட்டா. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓகே ஓகே, பட்டலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து இப்போ அந்த மசாலா, பட்டை வகை, ஸ்டார், அன்னாச்சி, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை போட்டலாமா?
அதை போட்டாச்சு. கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போம். தம் கட்டும் போது கொஞ்சம் ஊற்றலாம், வாசனையாக இருக்கும். வெங்காயத்தை போட்டுடலாம். பொரியுது. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடலாம். அப்படியே ப்ரௌன் கலர்ல ஆகணும். சிக்கன் எங்க இருக்கோ அங்க ரூபி இருப்பாங்க. பேரை சொன்னோடனே கண்மூடி பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுருவோம். வெறும் மிளகாத்தூள் வெங்காயத்திலே அப்படியே போட்டுருவோம். தேவையான அளவு ஓகேவா? அது வேலை போட்ட உடனே மிளகாத்தூள் போட்ட உடனே அங்கே வர கலர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. அதாவது வந்து இது வந்து ஒருத்தரோட டெக்னிக். அவர் நல்லா ஃபேமஸான ஆள் தான். அவரோட டெக்னிக் அது யாரு என்ன இதுன்றது நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இது வந்து ஒரு டெக்னிக். அதாவது கேசரி பவுடர் போட தேவையில்லை, பிரியாணி போடவே தேவையில்லை. ஓகேவா? நல்லா சூப்பரா ஆயிடுச்சா? ஓகே. புதினா கொத்தமல்லி போடணும். புதினா கொத்தமல்லி அதாவது நிறைய தான் இருந்தது. தண்ணியில போட்டோம்னா கொஞ்சம் ஆயிடுச்சு. நல்லாதான் இருக்கும். ஓகே. பச்சை மிளகாய் சின்னதா இருந்தா 10 போதும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போடுறோம். ஓகேவா? ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வந்து கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ வந்து பிரியாணி மசாலா போடுவோம். பிரியாணி மசாலா போட்டுட்டு அந்த வாசனை நல்லா போகும். நல்லா வரும். போட்டோம் பிரியாணி மசாலா போட்டதுக்கு அப்புறம் மசாலா கட்டியாக எடுத்து தயிர் போடலாம். போட்டு நல்லா கிளறும். தயிர் போட்டதுக்கு அப்புறம் லெமன். அதாவது நல்லா மசாலா எல்லாமே சூப்பரா வந்துச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அடுத்து வந்து சிக்கன் போடணும். சிக்கன் போடும்போது மட்டும் நான் வந்துருவேன். ஆமா, ஏன்னா சிக்கன் தம்மா டிபார்ட்மெண்ட். சிக்கன் நான் தான் கவனை சூப்பரா கை இருக்கும் பாருங்க. பளிச்சுன்னு. என்ன பட்டோ பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். நாங்க இதுலதான் அரிசி அளந்தோம். ஒரு ஒரு அழகு அரிசிக்கு 1.5 கிளாஸ் 1.5 அழகு தண்ணி ஊற்றுவோம். அழகு அரிசிக்கு நாங்கள் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். 4.5க்கு 5 ஊற்றிடலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த அடுப்புல கொஞ்சம் ஸ்பீடாக கொதிக்க விடுவோமா, அது நான் 5 கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி அளந்து வச்சாச்சு. இதை அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ நான் வந்து ஸ்பீடு வச்சிடறேன். இப்போ வந்து உப்பு போடணும். ஓகேவா? உட்காரு 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 உட்காரு.
ஹலோ அம்மா பெரிய அளவா இருக்கு அவ்வளவுதானே சாப்டர் க்ளோஸ் எல்லாமே வதக்கிட்டு தான் அவரு அளவுலாம் நான் தான் போடுவேன். தண்ணி வந்து நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு கொதி வந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டாகிடும். அவ்வளோதான் கிளறி விட்டாச்சு. ஒரு கொதி வரணும். ஓப்பன் பண்ணலாமா? கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. சாப்பாடு எப்படி கலரணும்னா இப்படிதான் கலரணும், இல்லைன்னா அரிசி உடையும். ஆமாம், அரிசி உடையும். கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணிட்டு தம் கட்டி வச்சிடலாம். லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கலாம். போதும். க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இதாங்க தோசை கல் வெயிட்டாக இருக்கும் கல். இது மேலே வச்சுட்டு அதுதான் முடிஞ்சிச்சு. தம் கட்டியாச்சு. ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 hour. அவ்வளோதான். ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து காட்டுறேன். One, two, three. Wow. நல்லா குச்சா இருக்கு. ஆமா. தெரியும்ல நல்லா வந்திருக்கா, தண்ணி அதிகமா வரல, நல்லா உதிரியா சாப்பாடு சூப்பரா. ஆஹா, எடுத்தோனே லெக் பீஸ் தான் வருது. லெக் பீஸ் அது காட்டு. யார் அது லெக் பீஸ்னு? ஏண்டா குண்டா திறந்தோன்னு மூக்கு வேர்க்கு திரும்பிக்கு. ஓகே. உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.